மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு பிபி இருந்துச்சுன்னு வைங்களேன், தயவு செஞ்சு ஒரு பிபி டேப்லெட்டை பக்கத்துல வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஏன்டா இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த போட்டோல தெரியுறாங்க பாத்தீங்களாங்க, இந்த மாதிரி ஒரு கொடூரமான தாயை உங்க உலகத்துல நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அந்த லெவலுக்கு ஒரு கொடூர சம்பவத்தை தான் இவ பண்ணா. அது என்ன ஏதுங்கிறத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சீரியஸா சொல்றேங்க. உங்க மனசெல்லாம் திடப்படுத்தி வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு கிரைம் சம்பவத்தை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே முடியாதுங்க. இந்த இருக்கா தெரியுமா, இந்த பொம்பளைக்கு புருஷனா இருந்த ஒரே ஒரு பாவத்துக்காக அந்த மனுஷனோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத நான் போட்டோல போடுறேன், மேக்சிமம் பிளர் பண்ணி போடுறேன். ஆனா நீங்களே பாருங்க எந்த லெவலுக்கு கொடூரமான நிலைமையில அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப பேச விரும்பலங்க, என்ன ஏதுன்னு விலாவரியா சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னா நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ல போற ஒரு கருத்துமே நீங்க இந்த ஒரு வீடியோவை எந்த ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிரைம் வீடியோஸ்லாம் கேட்க ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை வந்து ஹைப் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. ஏன்னா ஒரு வீடியோவுமே கஷ்டப்பட்டு தான் போட்டுட்டு இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதரவுனால இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்குங்க. வாங்க என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். ஜூலை 2025ங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதுல என்னன்னா, எங்களுடைய அண்ணன் வந்து ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க சார், நீங்க வந்து என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படிங்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அங்கதான் இந்த போட்டோல பாக்குறீங்க தெரியுமா, இவர் வந்து இருக்காருங்க. இவருடைய பேர் வந்து பரத்துங்க. இவருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமாங்க, இந்த வாய்ப்பகுதி தாடை இருக்கு தெரியுமா, அந்த தாடை வந்து உடைஞ்சிருக்கு. அது போக கை கால்கள் எல்லாமே நொறுங்கி, எலும்புகள் எல்லாமே நொறுங்கி இருக்கு. ரொம்பவுமே ஒரு கோரமான நிலைமையில தான் இவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருங்க. இவர்கிட்ட டைரக்டா போறாங்க போலீஸ்காரங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னதுக்கு, சார் என்னைய ஒரு கார்காரன் வந்து பயங்கரமா இடிச்சுட்டான், இடிச்சுட்டு நிக்காம போயிட்டான் சார் அப்படின்னு இருக்காங்க. இது நிக்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுல போனீங்க, நான் என் பைக்ல போனேன் சார் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இப்ப போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பரத்தோடைய வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா இந்த பரத்தோடைய பைக்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லைங்க. இத பார்த்த போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் எந்த லெவலுக்கு நில குலைஞ்ச ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஆனா அவருடைய பைக்கு ஒரு கிராட்ச் கூட ஆகல. அப்ப எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இவர் வந்து பொய் சொல்றாரா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளிவந்த உண்மைகள், சீரியஸா சொல்றேன், போலீஸ்காரங்களே நடுங்க வச்சுட்டுங்க. அந்த லெவலுக்கு இந்த மாதிரிலாம் இந்த உலகத்துல ஒரு பொம்பளை இருப்பாளா அப்படின்னு தாங்க அவங்களுக்கு தோணுச்சான். என்ன ஏதுன்னு சொல்றேன். என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இவர் தாங்க பரத். ஓகேவா, இவருடைய வேலைன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டுங்க. அதாவது பிரைடல் மேக்கப் எல்லாம் போடுறவரு. இதனால வெளியூர்ல போய் நிறைய கல்யாண வீட்டுக்கு மேக்கப் போடுறது, உள்ளூர்ல மேக்கப் போடுறது, இந்த மாதிரி அடிக்கடி இப்படி சுத்திட்டே தாங்க இருப்பாராம். இவருடைய மனைவி தான் இந்த போட்டோல பாத்துட்டு இருக்கீங்களா, இவங்க பேர் வந்து ராஜஸ்ரீங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். இவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்குங்க. அதுல குழந்தை வந்து பெண் குழந்தை 13 வயசு, ரெண்டாவது குழந்தையும் பெண் குழந்தை 5 வயசு, மூணாவது குழந்தை ஆண் குழந்தை 3 வயசுங்க. இப்படி 3 குழந்தைகள், புருஷன் பொண்டாட்டியா ரொம்பவுமே சந்தோஷமான குடும்பம் தான் இந்த குடும்பம் வந்து இருந்துட்டு வந்திருக்குங்க. அது போக இவங்க வந்து பணக்கார ஃபேமிலி எல்லாம் கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க இவங்க குடும்பம். அதாவது ஒரு சந்தோஷமான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க, பெற்றோர்களும் நல்ல பெற்றோர்கள், இந்த மாதிரிதான் இவங்க குடும்பம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, இவளுக்கு, அதாவது யாரு, ராஜஸ்ரீ, அவளுக்கு வந்து இந்த மிடில் கிளாஸ் லைஃப் சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. இவங்களுடைய மைண்ட் செட் ஃபுல்லாவே ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழணும், நிறைய நகைகள் போடணும், நல்லா மேக்கப் பண்ணணும், பெரிய பெரிய கார்ல சுத்தணும், இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும், அந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப்ல தான் இவங்களுக்கு வந்து வாழணும்னு ஆசை. பட் இப்ப என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது போக இவங்களுடைய லைஃபோட ரொட்டீன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்குவாங்க, வட்டி கட்டுவாங்க, கடன் அடைப்பாங்க, திரும்ப கடன் வாங்குவாங்க. அந்த மாதிரிதான் லைஃப் போயிட்டே இருக்கு. அதாவது கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு கடன் கொடுக்கறது, இந்த மாதிரிதான் போயிட்டே இருந்திருக்குங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து இந்த லக்ஸரி லைஃப் கிடைக்காதனாலேயே இந்த கணவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கிட்ட, பரத்துக்கிட்ட. என்னன்னா, நீ வந்து ஒரு வேஸ்ட், எனக்கு வந்து பணமே நீ சம்பாதிச்சு தர மாட்டீங்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளயுமே சண்டையானது வந்துகிட்டே இருக்குங்க. இதனால வீட்டுல குழந்தைகளுக்குமே நிம்மதியானது இல்லாம போகுது. அப்பா அம்மா எனி டைம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களான்னு சொல்லிட்டு.
இப்பவும் கொஞ்ச நாள் இப்படியே சண்டை சேர்றதுன்னு அப்படியே நார்மலா போய்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. யாரு? இந்த ராஜஸ்ரீங்கிற பொண்ணு. அப்போ இந்த பொண்ணு வீட்லயே இருக்கிறனால அடிக்கடி சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சோசியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதுதான் சந்திரசேகர் அப்படிங்கிற இந்த கல்யாணம் ஆகாத ஆள் கூட அவங்களுக்கு பழக்கமாகுது. அதாவது சோசியல் மீடியாலேயே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. நம்பர்ல வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, வீடியோ கால்ல பேசுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நேர்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்றாங்க. இந்த ராஜசேகருக்குமே இவங்க இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா தாங்க அவருடைய வீடுமே இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் நேர்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்து ஜாலியா பேசுறாங்க. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருந்த இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு கட்டத்துல தப்பான உறவுக்கு போதுங்க. அதாவது எப்படின்னா 2 பேரும் அடிக்கடி தனிமையில மீட் பண்றது, உடலுறவு வச்சுக்கிறது, இந்த மாதிரி கேவலமான நிறைய சம்பவங்கள் இவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா காதுபட போகுது. என்னன்னா இந்த பொண்ணு கணவர் வேலைக்கு போன உடனே தன்னுடைய குழந்தைகளை வீட்டுல விட்டுட்டு யாரு கூடயோ போற மாதிரி அக்கம் பக்கம் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா இதை பெருசா வந்து இது பண்ணிக்கல, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு விஷயம் தோணுதுங்க. யாருக்குன்னா பரத்துக்கு. என்னன்னா அந்த 3 குழந்தைகள் இருக்காங்களாங்க. அந்த 3 குழந்தைகளுமே உடம்பளவுல ரொம்ப ஒல்லியாவே போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இவர் வந்து கேக்குறாரு அந்த 13 வயசு மகள் கிட்ட, ஏம்மா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கீங்களா? அம்மா உனக்கு சாப்பாடு கொடுக்காத இல்லையா? ஏன் இப்படி எல்லாரும் மெலிஞ்சுக்கிட்டே போறீங்க அப்படின்னதுக்கு அந்த பிள்ளைங்க சொன்னதை கேட்ட பரத்து நெஞ்சே பதறி போயிட்டாருங்க. என்னன்னா, அப்பா இல்லப்பா நாங்க சாப்பிடவே இல்லப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு இருக்காங்க. 3 பிள்ளைகள். இவர் அந்த பிள்ளைகளுக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் கொடுக்காரு. ஆனா அந்த 3 பிள்ளைகளும் அப்பா பசிக்குதுப்பான்னு அந்த பரத் கிட்ட வந்து கேட்டிருக்குங்க. இதை கேட்ட பரத், என்னாச்சு அம்மா சமைக்கலையா, ஏன் இப்படி சொல்றீங்கன்னதுக்கு, அப்பா நீங்க வேலைக்கு போன உடனே அம்மா எங்களெல்லாம் வீட்டுல வச்சு பூட்டிட்டு எங்கேயாவது போயிருவாங்கப்பா, திரும்ப சாயங்காலம் தான்ப்பா வருவாங்க. சில நேரம் சமைப்பாங்கப்பா, சில நேரம் டயர்ட்ல தூங்கிடுவாங்க. நாங்க பசிக்குன்னு சொன்னா கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும் வீட்டுல எடுத்து சாப்பிடுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டயர்ட்ல தூங்கிடுவாங்கப்பா. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாதுப்பா, எங்களுக்கு 3 பேருக்குமே ரொம்ப பசிக்கும்பா அப்படின்னு சொல்லி அந்த மழலை குரல்ல அந்த பிள்ளை சொல்லுது. இவருக்கு அப்படியே உடஞ்சு போயிட்டாருங்க. என்னடா மனைவி இப்படி பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன தெரியுமா, மனைவி கிட்ட போய் கேக்குறாங்க என்ன ஏதுன்னதுக்கு, நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்க்க போனேன், நான் எனக்கு தெரிஞ்சவங்களை பார்க்க போனேன், சும்மா 2 நாள் தான் போனேன், அதை வச்சுட்டு இப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவ அப்படியே பிளேட்டை மாத்திடுறா. சரின்னு சொல்லிட்டு இவரும் விட்டுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருமே இந்த பரத் வந்து சொல்றாங்க, என்னன்னா உன் மனைவி நடவடிக்கையே சரியில்லை, டெய்லியுமே யாரையோ பார்க்கறதுக்கு வெளியே போயிட்டு இருக்கா, அது போக நிறைய லார்ஜ் வாசல்ல வச்சு உன்னுடைய மனைவிய பார்த்ததா நிறைய பேர் சொல்றாங்க, நீ கண்டிச்சு வை, ஒழுங்கா இருக்க சொல்லு, அக்கம் பக்கத்துல வீடுகள்லாம் இருக்கு, எல்லாரும் இவளால அவங்கவுங்க வீட்டுல எல்லாரும் கெட்டு போயிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாங்க. அப்போ இந்த பரத் நேரா வீட்டுக்கு வராருங்க. அப்போ இது எல்லாத்தையும் தெரிஞ்ச அந்த பரத் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி டைரக்டா போய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி உன்னுடைய பேர் நிறைய இடத்துல அடிபடுத, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியே வச்சிட்டு இருக்கேன்னதுக்கு அந்த மனைவி இருந்துகிட்டு, ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, யார்? இந்த ராஜஸ்ரீ. அவ வந்து சந்திரசேகர் கூட கள்ளத்தனமான உறவுல இருக்கா, அதாவது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு சொல்லி அவருடைய கணவராகிய பரத்துக்கு வந்து தெரிஞ்சு போச்சுங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்ம மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். 3 குழந்தைகள் இருக்கு, இவ இந்த நேரம் பார்த்து ஒருத்தன் கூட இப்படி ஒண்ணு மண்ணா இருக்காளன்னு சொல்லி அவர் உடஞ்சு போயிட்டாருங்க. இதனால பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்த சண்டை போட்டனால இந்த பொண்ணு என்ன தெரியுமாங்க பண்ணியிருக்கா, ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் வந்து இவர் மேல கொடுத்திருக்கா. இவர் வந்து என்னைய வந்து துன்புறுத்துறாரு, ஈவ்டீசிங் பண்றாருன்னு சொல்லி ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தனால போலீஸ்காரங்க இவரை தூக்கிட்டு போய் லாடம் கட்டியிருக்காங்க. இனிமே நீ இந்த மாதிரி உன் பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா கொன்றுவோம் பாத்துக்க, போலீஸ் பிள்ளைகள்ட்ட எல்லாம் இப்படி விளையாடுற வேலை வச்சுக்கிடாத பண்ணாதன்னு சொல்லி அவரை போட்டு பயங்கரமா போலீஸ்காரங்க திட்டிருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து போலீஸ்காரங்கள்ட்ட அப்பவே சொல்லிட்டாரு, என்னன்னா இந்த மாதிரி என்னுடைய மனைவி நடவடிக்கை சரியில்லை சார், அவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு பேச்சு வருது சார் அப்படின்னதுக்கு, எல்லாம் ஓகே தான், ஆனா நீ எதுவும் தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்க கூடாது, வச்சுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி போலீஸ்காரங்க இவரை திட்டி அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து மனசளவுல ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஏன்னா மனைவி ஒருத்தன் கூட இருக்கதை பார்த்துட்டு இருந்த கணவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அது போக அந்த சுத்தி உள்ள கிராம மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரத்துங்கிறவர் ரொம்ப வெகுளியானவர், யாரனாலும் ஈஸியா நம்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஆள் தானாங்க. இந்த மாதிரி கேரக்டரா இருக்கக்கூடிய ஆளுக்கு துரோகம் பண்ணதுக்கு இந்த பொம்பளைக்கு எப்படிதான் மனசு வந்துச்சா, எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல. அதுவும் அந்த பணம், லக்ஸரி லைஃப்ங்கிற பிச்சைக்காக 3 குழந்தைய பெத்து வச்சுக்கிட்டு
இதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பியும் தன்னுடைய மனைவி கிட்ட போய், "ஏன்டி 3 குழந்தை இருக்குடி, நீ ஏன்டி இப்படிலாம் பண்ற?" வைக்கினதுக்கு, "நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் ராஜசேகர் கூட தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லி எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கன்னா, "இனிமேலும் நீ இப்படி பண்ணன்னா, நானாவது விளையாட்டுக்கு அப்பதான் கேஸ் குடுத்தேன். இப்போ சீரியஸா உன் மேல பெரிய லெவல்ல கேஸ் குடுத்து உன்னைய ஜெயில்லயே தள்ளிருவேன்." அந்த மாரி பெண்களுக்கு உரிமையா இருக்கிற சட்டத்த ஓப்பனாவே இந்த பொண்ணு துஷ்பிரயோகம் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கா. இதனால அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. இதனால அவர் ஒண்ணே ஒண்ணுதாங்க முடிவு பண்ணாரு. என்னன்னா, நான் வந்து அந்த சந்திரசேகர் கிட்ட பேசணும். எனக்கு தெரியும் அவன் கூட தான் நீ இருக்கன்னு சொல்லி. அவன்கிட்ட நான் பேசி புரிய வைக்கணும். நான் சண்டை போட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நீ ஃபோன் அடிச்சு குடு அப்படின்னு இருக்காங்க. ஃபோன் அடிச்சு குடுத்ததுக்கு, இவர் சண்டை போடல, எதுவுமே பேசலங்க. ரொம்பவுமே மெச்சூரா கரெக்ட்டா பேசியிருக்காரு. என்னன்னா, "இந்த பாருப்பா, உனக்கு கல்யாணம் ஆவல. இவளுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு உனக்கு தெரியும். இவளுக்கு அது போக 3 பிள்ளைகள் இருக்குப்பா. 3ல 2 சின்ன பிள்ளைகள். 3மே சின்ன பிள்ளைகள் தான், ஓப்பனா சொல்லப்போனா. அவ்வளவு சின்ன பிள்ளைகளா இருக்கு. இந்த வயசுல நீ இவள இது பண்ணிட்டு இப்படி பண்ணாதப்பா. என் குடும்பம் எனக்கு முக்கியம். என் குடும்பத்துடைய சந்தோஷத்துக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன். தயவு செஞ்சு இதை இப்போ இத்தோட நிப்பாட்டிருங்க." அப்படி இப்படின்னதுக்கு, அந்த ஆப்போசிட்ல இருந்த சந்திரசேகர் என்ன தெரியுமா பேசியிருக்கான்? "டேய், நான் ஒண்ணும் உன் பொண்டாட்டி பின்னாடி அலையல. அவ தான் என் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கா. என் உடம்பு வேணும்னு அவ தான் அலைஞ்சிட்டு இருக்கா. நீ உன் பொண்டாட்டிய கண்டிக்கிற வேலையை பாரு முதல்ல. எனக்கு ஃபோன் அடிச்சு கண்டிக்காதன்னு" சொல்லி ரொம்ப தகாத வார்த்தையில பேசியிருக்கான். இதுக்கப்புறம் என்னன்னா, "சரி ஒண்ணுமே இல்ல. நான் இது பண்ணிடுறேன். நிப்பாட்டிடுறேன். நம்ம 2 பேரும் நேர்ல ஒரு தடவை மீட் பண்ணுவோம். நாளைக்கே நேர்ல மீட் பண்ணிருவோம். நேர்ல பேசினாதான் இதெல்லாம் செட் ஆகும். ஃபோன்ல பேசினா இது சரிப்பட்டு வராது." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்ல எங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காரு, "உன் வீட்டு பக்கத்துலயே மீட் பண்ணிக்கலாம்னு" சொல்லி, அந்த வீட்டு பக்கத்துல வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிரவுண்ட் மாதிரி இருக்குங்க. அந்த கிரவுண்ட்ல வச்சு மீட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ காலையிலேயே வந்து இந்த பரத் வந்து கிளம்பலான்னு போகும்போது, அந்த மனைவி இருந்துகிட்டு என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, "நீ மட்டும் போனா ஏதாவது சண்டை ஆயிரும். நீ போய் சண்டை போட்டுருவ. நானும் கூட வரேன். நம்ம பேசி இதை சுமூகமா முடிச்சிருவோம்னு" சொல்லி அந்த ராஜஸ்ரீயும் வந்து கூட போயிருக்காங்க. ஆனா அங்க போனோட்டி இவங்க நினைச்சிட்டு போனது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது ஒண்ணுங்க. என்ன ஆயிருக்குன்னா, அங்க போனோட்டி பைக்ல வந்து ராஜசேகரும், ராஜசேகர் கூட ஒரு ஆளுமே நின்றுருக்காங்க. இவரு நேரா கிட்ட போயிருக்காரு. கிட்ட போய் இவர் பேச ஆரம்பிக்கல, எதுவுமே பண்ணல. ஒரு 3, 4 செகண்ட்ல அவர் ஆசையா நேசிச்ச அவர் மனைவி வாயில இருந்து ஒரு வார்த்தை வருதுங்க. இத கேட்டம்போதுதான் பிபி எல்லாம் எகிறிட்டு எனக்கே சீரியஸா. என்ன சொன்னாங்க தெரியுமா? "டேய், இந்த நாயை அடிச்சு கொல்லுங்கடா" அப்படின்னு சொல்லி அந்த ராஜஸ்ரீ வந்து யார்கிட்ட சொல்றாங்க? அந்த சந்திரசேகர்ட்ட வந்து சொல்றாங்க. உடனே சந்திரசேகர் கூட வந்த ஆளு பரத்தோட 2 கையையும் பிடிச்சு லாக் பண்ணி, காலையும் பிடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டை எடுத்துட்டு வந்த சந்திரசேகர் நல்லா போட்டு பயங்கரமா அடிச்சு தாடையில அடிக்கிறாருங்க. அடிச்ச உடனே அந்த தாடை அப்படியே உடஞ்சி அவர் அந்த இடத்துலயே கான்சியஸ் இல்லாம கீழே விழுறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? இந்த சம்பவம் எப்படி எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்றேன். என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல ராஜஸ்ரீ அந்த மனைவி இருக்கா தெரியுமாங்க, அவரு தன்னுடைய கணவர் மூஞ்சில காரி துப்பிட்டு நெஞ்சில எட்டி எட்டி மிதிச்சாங்களான்னா. "ஏன்டா நீ பிச்சைக்காரன், உன்னால எனக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாது, நான் எப்படி போனா உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி மிதி மிதின்னு போட்டு மிதிச்சாங்களாங்க. இதுக்கப்புறம் அப்படியே அரைகுறை மயக்கத்துல அவர் இருக்காராம். அவர் அப்படியே பொத்துனாப்புல தூக்கிட்டே போயிருக்காங்க. எங்க தெரியுமா? வீட்டுக்கு. அவர் வீடு அங்க இருந்து பக்கம் தானே. யாருடைய வீடு? பரத்தோடைய வீட்டுக்கே தான் கூட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே கூட்டு போலங்க. சுமார் 3 நாளா, எப்படி 3 நாளா அதே வீட்டுக்குள்ள அவங்கள வச்சிருக்காங்க. அப்பவும் அவர் வீட்டுக்குள்ள ரத்த வெள்ளத்துல இருக்காருங்க. இது போக அடிக்கடி அந்த இடத்துலயே ரத்த வாந்தி வேற எடுத்திருக்காரு. இந்த இடம்லாம் உடைஞ்சு போய் அப்படி கிடக்காரு. செத்த போன மாதிரிதான் கிடக்காரு. அப்பவும் அந்த குழந்தைகள்லாம் தன்னுடைய அம்மா கிட்ட, "அப்பாக்கு என்னப்பா ஆச்சு? அப்பாக்கு என்னம்மா ஆச்சு? பயமா இருக்குமா? என்னம்மா என்னம்மா அப்பா ஏம்மா இப்படி இருக்காங்கன்னு" கதறி இருக்கு. அதுக்கு அந்த பொம்பளை சொல்லியிருக்கா, "உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. சும்மாதான் லைட்டா அடிபட்டுட்டு, ஒண்ணும் சரியாயிரும். இப்ப சரியாயிரும்." அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பயங்கரமா நடிப்பை போட்டா பிள்ளைங்ககிட்டயும். இதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 13 வயசு பொண்ணுக்கு வந்து ரொம்பவுமே பயமாயிட்டு, அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோமா கூட்டு போவோமான்னா, அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா தட்டி கழிச்சுட்டே இருந்தனால, யாருக்குமே தெரியாம அவங்க அப்பாவுடைய போனை எடுத்து அந்த போன்ல இருந்து அப்பாவுடைய சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே பதறி அடிச்சுட்டு அவங்க அப்பாவுடைய சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவர் அப்படியே ஒரு மாதிரி நில குலைஞ்ச நிலைமையில வீட்டுல படுத்து கிடக்காரு. "அண்ணி என்னாச்சு அண்ணின்னு?" சொல்லி இவர் யாரு, அந்த பரத்தோடைய தம்பி வந்து கேக்குறாரு. அதுக்கு அந்த ராஜஸ்ரீ இருந்துட்டு என்ன சொல்றான்னா, "இல்ல, இந்த மாதிரி ஏதோ ஒரு கார்காரன் வந்து இவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா,
பண்ணனோட்டி இவர் வீட்டுக்கு வந்து இப்படி படுத்துக்கிட்டாரு. நான் கூட சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போவோம்னு. ஆனா கேட்கவே மாட்டேங்காரு, படுத்தே கிடக்காரு. நான் என்ன பெரிய ஆளா இவர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு, இவருக்கே தெரிய வேண்டாமான்னு சொல்லி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு மொத்தமா மாத்திட்டா. உடனே எல்லாரும் சேர்ந்து இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இவர் ஹாஸ்பிட்டல் போகும்போதே போலீஸ்காரங்களுக்கு போன் அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி என்னோட அண்ணனுக்கு ஆக்சிடென்ட், என்னன்னு தெரியல, உடனே வாங்க ஆபீசர்ஸ் சொல்லி போலீஸ் கிடைச்சாட்டி போலீஸும் வந்துட்டாங்க. அங்க போனாட்டி டாக்டர் என்ன தெரியுமாங்க சொல்றாங்க, இவருடைய உடம்பு இந்த கண்டிஷன்ல இவர் பொழைக்கிறதே கஷ்டம் தான், இவர் ஐசியூல தான் வச்சு பார்க்கணும்னு சொல்லி உடனே ஐசியூல கூட்டு போய் வச்சுக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இவர்கிட்ட. அப்பதான் இவர் சொல்றாரு, இந்த மாதிரி பைக் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன, பைக் ஆக்சிடென்ட் வந்து பைக்ல கிராச்சும் இல்ல, ஒண்ணுமே இல்லை, இவன் என்ன பைக் ஆக்சிடென்ட்டுங்கான்னு இவங்களுக்கு டவுட் வந்து அவருடைய மனைவியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அக்கம் பக்கத்துல. அப்ப எல்லாரும் தவறான முறையில தான் அவருடைய மனைவியை பத்தி சொல்றாங்க. அதாவது அவர் மனைவிக்கு வந்து இந்த மாதிரி தொடர்பு இருக்கு அப்படி இப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த மனைவியை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லி அந்த மனைவியோட போன்ல எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும்போது இந்த சந்திரசேகர்கிட்ட அடிக்கடி பேசினதாகவும் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு உடனே சந்திரசேகரையும் தூக்குறாங்க. இவங்க 2 பேரையும் தூக்கி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இது போக அந்த 13 வயசு சின்ன குழந்தை இருக்கா தெரியுமாங்க, அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு ஒரு லேடி போலீஸை வச்சு ரொம்ப பண்பா அன்பா கேக்குறாங்க, என்னமா ஆச்சு எப்படி என்னமா ஆச்சுன்னதுக்கு அந்த பொண்ணு எல்லாமே சொல்லுது. என்னன்னா, அம்மா வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம போயிருவாங்க, நிறைய நாள் நான் என் தம்பியும் என் தங்கச்சியும் ரொம்ப பசியில இருப்போம், எங்களுக்கு வந்து வீட்டுல தண்ணி தான் குடிச்சிட்டு இருப்போம், சில நேரம் வீட்டுல தண்ணி கூட இருக்காது, அந்த டைம்ல நாங்க ரொம்ப பசியில இருப்போம், நான் போய் அக்கம் பக்கத்துல யார்ட்டையாவது தண்ணி வாங்கி குடிப்பேன் சொல்லியிருக்குங்க. எந்த லெவலுக்கு அந்த போலீஸ்காரங்களுக்கே கலங்கி போயிட்டாங்களாங்க அந்த சின்ன பிள்ளை இப்படி சொன்னதை கேட்டுட்டு. நீங்களே யோசிச்சு பாருங்க, 3 குழந்தைங்க, பசிக்குன்னு கூட இல்லைங்க, ஒரு சாப்பாடு கூட போடாம இந்த லெவலுக்கு காம வெறி பிடிச்சு பணம் வெறி பிடிச்சு அலைஞ்சிருக்கானா அந்த பொம்பளை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அது போக இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் நடந்து போகும்போது நான் மொட்டை மாடியில இருந்து தான் பார்த்தேன். அப்போ அவங்க போய்கிட்டே இருந்தாங்க, போனதுக்கு அப்புறம் திடீர்னு எங்க அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க அம்மா எங்க அப்பா மேல ஏறி நின்று மிதிச்சுக்கிட்டே இருந்தாங்க, இதை நான் பார்த்தேன் அங்கிள்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்கள்ட்ட வந்து அந்த பிள்ளை அவ்வளவு அழகா சொல்லுதுங்க. இது கேட்ட போலீஸ்காரங்களுக்கு அப்படி பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கோம். உடனே அவளையும் சரி அந்த சந்திரசேகரையும் சரி கஸ்டடியில எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவன் வந்து ஏன் போய் சொல்லணும் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப போலீஸ்காரங்க வந்து சொன்னா இவன் ஏன் பைக்ல இருந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சொல்லணும். அப்போ இவர்கிட்ட போறாங்க, பரத் கிட்ட, ஏன் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, இவ்வளவு உண்மை வெளியே வந்துட்டுன்னு கேட்கும்போது பரத் என்ன தெரியுமாங்க சொல்றாரு, அந்த கட்டில்ல 3 நாளா அவர் வீட்டுல படுத்து கிடந்தாரு தெரியுமா, அப்ப கூட இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, நீ இத பத்தி யாருக்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது, அப்படி நீ வெளியே சொல்லணும்னு நினைச்ச நான் வந்து என்ன தெரியுமா பண்ணுவேன், இப்பவாவது லேசா உயிரோடையாவது இருக்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட உனக்கு உயிர் இல்லாத மாதிரி மொத்தமா உன்னை கொன்றுவேன், இது மட்டும் பரவாயில்ல, நீ உன் உயிருக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது, உன் 13 வயசுல ஒரு பிள்ளை இருக்கா தெரியுமா, அவளையும் சந்திரசேகர் கூட அனுப்பிடுவேன், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அவளையும் அவன் கூட படுக்க அனுப்பிடுவேன், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அவருக்கு தான் மக முக்கியம்னு சொல்லிட்டு அதுக்காகவே இவகிட்ட வந்து எதுவுமே பேசாம கொள்ளாம இவர் சொன்னது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்திருக்கா. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதுமே பின்னாடி நின்றுகிட்டு அப்படியே இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்திருக்காளாங்க. இவர் எந்த உண்மையை சொன்னாலும் அந்த சந்திரசேகர் கிட்ட வந்து பொண்ணு அனுப்பி வச்சிருன்னு சொல்லி. இவளும் தானங்க பெத்தா, அவர் என்னதான் அப்பாவா இருந்தாலும் 10 மாசம் சுமந்து இவ பெற்றிருக்காங்க. இவளுக்கு எப்படிங்க அந்த மனசு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இது போக அவர் அந்த 3 நாள் படுத்த படுக்கையில கிடந்தாரு தெரியுமா, அதே இடத்துல இயற்கையா வரும் தெரியுமா நம்மளுக்கு மோஷன் எல்லாமே, அதே இடத்துல எல்லாமே இது பண்ணியிருக்காராங்க. இவ கொஞ்சம் கூட வந்து எட்டி பார்க்கல. அந்த ஆளு 3 நாள் அந்த வழியிலேயே, இப்போ ஒரு அடிபட்டுச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், அந்த வழியிலேயே எவனாவது இருப்பானா, 3 நாள் இருந்திருக்காருன்னா அப்ப எவ்வளவுக்குள்ள நரக வேதனையை அனுபவிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வேதனைனாலேயே 20 நாள்ல அவர் இறந்து போயிட்டாருங்க. யாரு, பரத் 20 நாள்ல இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த பொம்பளையை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்தளவு இவளுக்கு சத்தியமா தூக்கு தண்டனை தாங்க கொடுக்கணும், வேற என்ன தண்டனை கொடுத்தாலும் பத்தவே பத்தாதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்காக சொல்லிருங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நீங்க என்ன அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா சொல்லிருங்க. அது போக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த 3 பிள்ளைகள் வாழ்க்கையும் இப்ப அவ்வளவுதான். ஏன்னா அப்பா இறந்துட்டாரு, அம்மா ஜெயிலு, இப்ப அந்த 3 பிள்ளைகள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். இப்ப யார் அந்த பிள்ளைய பாத்துப்பா. அதுதான் நான் எல்லாத்தையும் என்னென்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்கலன்னா அதை விட்டு வெளியே வந்துட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு டைவர்ஸ் மாதிரியான நிறைய ஆப்ஷன் இருக்கு சட்டத்திலேயே. அதை விட்டுட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, கொலை பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் அஃபெக்ட் ஆகி கடைசியில நீங்களும் சந்தோஷமா, இப்ப இந்த பிள்ளையால சந்தோஷமா இருக்க முடியுமா, லக்ஸரி வாழ்க்கை பணம் மயிருன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கூட போய் கடந்தா பாத்தீங்களா, இப்ப கடைசியில அவளால என்ன பண்ண முடியும், ஜெயில போய் கம்பி எண்ணிட்டு இருப்பா.
அதே இந்த பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, அம்மா அப்பான்னு சந்தோஷமா இருந்த பிள்ளைகள், அதுங்களுக்கு என்னங்க விவரம் தெரிஞ்சிருக்கும்? இப்ப அதுங்களை யாரு பார்த்துப்பா? சரிங்க, நான் இதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கிரைம் கேஸ் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி. அவ்வளவுக்குள்ள கேவலமான பொம்பளை தான் இவ. இவளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரைம் ஸ்டோரியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.